இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு இன்னொரு இயக்குனரை இழந்திருக்கிறது. பாக்யராஜ் அப்படின்னு சொன்னாலே அறியாதவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது. அவர் ஒரு நடிகராக எல்லாருடைய உள்ளத்திலேயும் இல்லத்திலேயும் போயிட்டு வந்தவர். அவர் 50 ஆண்டு காலமாக அவர் சினிமா துறையில தனக்கென்று ஒரு பாணியை வைத்துக்கொண்டு பாரதி ராஜாவின் உதவி இயக்குனராக பணியாற்றினார். அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி தான். தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம், ஒரியா இந்த மாதிரி பல்வேறு மொழிகள்ல இவருடைய கதைகள் படமாக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாகும். இவருக்கு ஒரு எண்ணம் என்ன அப்படிங்கிறத அவர் தன்னுடைய பேட்டியில சொல்லும் போதே அவர் சொல்றாரு, எந்தெந்த நேரத்துல எது நடக்கணும்னு இருக்குதோ அது அந்தந்த நேரத்துல நடந்தே தீருங்கிறத நான் பலமுறை உணர்ந்து பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது வாஸ்தவம் தான். நேத்திக்கு இருந்தவங்க இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தினுடைய தன்மை. நிலையாமை என்பதுதான் இந்த உலகத்தினுடைய தன்மை. விஜய் மில்டனுக்கு முந்தா நாள் நேற்று 11 மணிக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு அவர். விஜய் மில்டன் சொல்றார், இரவு 11 மணிக்கு எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது. பாக்யராஜ்கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தேன். அதுக்கான தீர்வை அவர் எனக்கு கொடுத்து அதை மேற்கொண்டு நம்ம பண்ணலான்னு சொன்னாரு. ராத்திரி 11 மணிக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. காலையில் அவர் இல்லைன்னு நான் நினைக்கும்போது என்னால் தாங்கிக்கவே முடியலை அப்படின்னு ரொம்ப வருத்தமா விஜய் மில்டன் சொல்றாரு. அதுதான் இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது. நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, இப்ப இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இருப்பாங்களாங்கிறது இல்லை. ஆனா அதற்குள்ள நாம எவ்வளவு சண்டைகள், சச்சரவுகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு அடுத்தவர்களுக்கு துன்பப்படுத்துறோம் அப்படிங்கிறதையெல்லாம் நாம நிறைய பார்க்கிறோம். ஆனா அவரால் வாழ்ந்தவர்கள் அவ்வளவு பேர் சொல்லி சொல்லி அந்த டிவியில அழும்போது எனக்கு வாழ்வு கொடுத்தவர் போயிட்டாரு, எனக்கு வாழ்வு கொடுத்தவர் போயிட்டாரு அப்படின்னு அவரிடத்திலே வேலை செய்தவர்கள், அவர்கிட்ட நடித்தவர்கள், அவர்கிட்ட டைரக்ஷனை கற்றுக்கொண்டவர்கள், இவங்க எல்லாரும் சொல்லும்போது எத்தனை பேரை இவர் வாழ வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது நினைச்சு பார்க்கும்போதே மனசு ரொம்ப நெகிழ்ந்து போகுது. அவருடைய மகன் சந்தனம் சொல்றாரு, எப்பவுமே தொடர்ந்து நாம் ஒரு செயலை இந்த சினிமாவுக்கு செய்து கொண்டே வந்தால் என்றாவது ஒரு நாள் அது அனைத்தையும் நமக்கு திருப்பி கொடுக்கும் என்று என்னோட அப்பா சொல்வார். தொடர்ந்து அவரால் முடிந்த செயல்களை அவர் செய்து கொண்டே இருப்பார் அப்படின்னு அவருடைய மகன் சொல்றார். இன்னைக்கு நாம பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருமே அவரை பத்தி சொல்லக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் கேட்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு மனிதராக அவர் வாழ்ந்திருக்கிறார். எப்பவுமே ஒருத்தர் இல்லைன்னு ஆகும்போதுதான் அவர்களினுடைய புகழெல்லாம் வெளியில வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அவர் நம்மோடு பழகி கொண்டு இருக்கும்போது அவருடைய உயரம் நமக்கெல்லாம் தெரியாது. ஒரு முறை இவர் என்ன பண்ணியிருக்காரு, எம்ஜிஆரை பார்க்கணும்னு இவருக்கு ரொம்ப ஆசையம். எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு போயிடுறாரு. ஆனா போய் பார்க்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு இவர் பிரபலம் ஆகலை. அந்த சமயத்துல இவர் தினமும் போவாராம் அவரை பார்க்கணும்ட்டு. அந்த மாதிரி போகும்போது ஒரு முறை எம்ஜிஆரோட பின்பக்கம் மட்டும்தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே இவர் சத்தம் போட்டு வாத்தியாரே அப்படின்னு கத்திருக்காரு. கத்துன உடனே எம்ஜிஆர் திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்க முகத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆசை, அதனாலதான் நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். சொன்ன உடனே இப்ப பார்த்துட்டீங்களா அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டுட்டு போயிடுறாரு. அப்படிப்பட்ட பாக்யராஜ் அவரோட திருமணத்தை எம்ஜிஆரோட முன்னிலையிலேயே நடத்தி கொள்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காலம் அவருக்கு கணிகிறது அப்படின்னா அவர் சொன்னார் பாருங்க, எந்த நேரத்தில் எது நடக்குமோ அது நடக்கும் என்பதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு அவர் சொல்றது எவ்வளவு உண்மை பாருங்க. அந்த மாதிரி தான் இன்று நடந்த அந்த இறப்பும் எந்த நேரத்தில் எது நடக்குமோ அது நடந்தே தீரும் என்ற அவருடைய
கருத்தை உணர்த்துவதாகத்தான் இது இருக்கு. அவர் சொல்றாரு, நான் எம்ஜிஆரை பார்க்க வேண்டும்னு ஆசைப்பட்டேன், சிவாஜி கணேசனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனா அவர்களையே வைத்து நான் படம் எடுப்பேன் என்று எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு கனிந்து வந்திருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, அப்போ அந்த சூழ்நிலை எது ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னா அவருடைய விடாமுயற்சி. அந்த திரைப்படத்து மேல அவருக்கு இருந்த ஒரு ஆசை. எப்படி ஒரு ஒரு படத்திலேயும் ஒரு ஒரு விதவிதமான காட்சிகள், தன்னையே அவர் வில்லனாக ஆக்கி கொண்டு நடித்தது, தன்னையே மிக எளியவனாக ஆக்கி கொள்வது, தன்னையே மற்றவர்கள் கேலி செய்யக்கூடிய ஒரு பாத்திரமாக தன்னை ஆக்கி கொள்வது, இதையெல்லாம் ஒரு ஒரு கதையிலையும் நாம பார்க்கும்போது வியந்து போறோம். இந்த முந்தானை முடிச்சு அந்த படத்துல இந்த முட்டைய நல்ல முட்டையா கெட்ட முட்டையா அப்படின்னு முட்டை மேலே வைத்து கொண்டு சுற்றும் போது அதை பார்த்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, அந்த காய்கறி எப்படி இருக்கணும் எப்படி வாங்கணுங்கிறத சொல்லி கொடுக்கறது, இது இயல்பாகவும் அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது போலவே இருக்கிறது. இன்னும் அவர் சொல்வாராம், நாம கடைசி வரைக்கும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதை அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். யாரை பார்த்தாலும் எல்லாரிடத்திலேயும் ஏதோ ஒரு விஷயம் நாம் கற்றுக்கொள்வதற்கு இருக்கும், அதை நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் தன்னுடைய எல்லார்கிட்டையும், தன்னை அறிந்தவர்கள் தன்னோடு பேசக்கூடியவர்கள் எல்லார்கிட்டையும் அவர் அதை சொல்றார். ஒரு இடத்துல பாருங்க, அவர் தொழில் மேல எவ்வளவு பக்தியாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தி. இந்த சின்ன வீடு அப்படிங்கிற அந்த திரைப்படம் எடுக்கும்போது ஒரே ஒரு டயலாகு சரியாவே அமையல அப்படின்னு ஷூட்டிங்கை 4 நாள் நிறுத்தி வச்சிட்டார். அது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்னு யோசிச்சு பாருங்க. 4 நாள் ஷூட்டிங்கை நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் படமாக்குறாரு. அந்த டயலாக் என்ன அப்படின்னா, பார்த்திபன் சொல்றாரு அந்த டயலாக. காலையிலேருந்து பார்த்திபன் பாக்கியராஜ் வீட்டிலேயே தான் கிடக்கிறார். அவர் கண்கள் எல்லாம் சிவந்து கிடக்கின்றன. அவர் மீது, பாக்கியராஜ் மீது அவ்வளவு பக்தியாக இருக்கக்கூடியவர். அவர் ஒரு டயலாக் சொல்றாரு. ஏன்னா இந்த சின்ன வீடு படத்தின் கதாநாயகி ரொம்ப குண்டா இருக்கா. அது அந்த கதாநாயகனுக்கு பிடிக்கல. அப்போ அந்த கதாநாயகி அந்த கதாநாயகனை பார்த்து சொல்றா, மாமா நீங்க தோல்ல போடுற துண்டு மாதிரி அழகான மனைவியா நான் இல்லைன்னாலும் உங்க காலில் மாட்டுற செருப்பு மாதிரி ஒரு உபயோகமான ஒரு வேலைக்காரியா நான் இருக்க மாட்டேனா அப்படிங்கிற அந்த டயலாக, அந்த உரையாடலை, அந்த வசனத்தை பார்த்திபன் கொடுக்குற வரைக்கும் பாக்கியராஜ் காத்திருந்து அதுக்கப்புறமா அதை வச்சு அந்த படம் எடுத்தாரு. அப்படின்னா யார் சொன்னாலும் அவருக்கு ஏற்புடையதாகத்தான் இருந்திருக்கிறது. இவர் சொல்லி கேட்கணுமா அவர் சொல்லி கேட்கணுமா அப்படியெல்லாம் தன்னை அவர் ஒரு நாளும் தன்னை பெருமை மிக்கவராக அவர் கருதி கொள்ளவே இல்லை. அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நம்ம அவருடைய பேட்டிகள்லையும் பார்க்க முடியுது. மற்ற இடங்கள்லையும் மற்றவர்கள் பெரிய பெரிய மனிதர்கள் அவரை பற்றி பேசும்போதும் நம்மால கேட்க முடிகிறது. இப்போ அவர் இந்த உலகத்தை விட்டு போனால் கூட அவர் என்ன பண்ணிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்தை அவர் எந்த கண்களால் பார்த்து படம் எடுத்தாரோ அந்த கண்களை இந்த உலகத்துக்கு தானமாக கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு செய்தி பாருங்க. ஏன்னா அந்த கண்கள் இன்னும் ஏதோ ஒரு காட்சியை காண்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றன. அதனாலதான் அந்த கண்ணை அவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்க முடியுது. காலையில நான் ஒரு ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். அந்த வீடியோல MOM தளம், அந்த தளத்துல இருக்கிற ஒரு வீடியோல அவர் சொன்ன ஒரு செய்தியை பார்த்தேன். அவர் ஒரு குட்டி கதை ஒன்று மாதிரி சொல்லியிருந்தார். அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஏற்புடையதாக இருந்தது. அதாவது அவருக்கு எந்த நிலையிலையும் இந்த நாட்டை பற்றியும் இந்த மக்களை பற்றியும், மக்களுக்கு நாம ஏதாவது செய்ய மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஏங்கக்கூடிய ஏக்கத்தையும் அந்த கதையில அவர் கொடுத்துருக்கிறாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப வெள்ளம் வந்தது பார்த்தீங்களா, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால, சில ஆண்டுகளுக்கு முன்னால வெள்ளம் வந்ததுல, அந்த வெள்ளம் வந்ததை மையப்படுத்தி அவர் சொல்றார். ஒரு வெள்ளம் வந்ததுனால ஒரு வீட்டில் ஒரு பெண் என்ன பண்றா, வீட்டிலே இருக்கக்கூடிய பண்டம் பாத்திரங்களை எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு பார்க்குறா. அப்போ அவளுடைய கணவன் என்ன செய்யறான்,
அதுக்கு அவளுக்கு உதவி செய்யாமல் எதிர் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான். உடனே அவளுக்கு கோபம் வந்து அவனிடத்திலே கேட்கிறாள், நீ எதற்காக இந்த குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறாய்? நான் இந்த பண்டம் பாத்திரங்களை எல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன், நீ இப்படி செய்து கொண்டிருக்கிறாயே என்று கோபத்தோடு கேட்கும்போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த குழந்தையினுடைய தந்தை எல்லையிலே இருந்து நம்முடைய நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவருடைய குழந்தையை பாதுகாப்பது நம்முடைய கடமைதானே அப்படின்னு சொல்லி அவரு அந்த கதையை எழுதியிருக்கிறாரு. அப்படின்னா அவருக்கு பாருங்க, அந்த எல்லையிலே காவல் காக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துயரத்தை இந்த வெள்ளத்தில் துன்பப்படும் போது கூட நினைத்து பார்க்கிறார். அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உள்ள ஒரு மனிதனாக அவர் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்மால பார்க்க முடியும். இவர் எப்பவுமே என்ன பண்ணுவாராம், யாராவது அவரை பார்க்க வந்தா முதல்ல அவங்கள பேச விட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதை உள்வாங்கி கொண்டு அவர்களிடத்திலே சிலவற்றை அவர் எப்போதுமே கற்றுக்கொள்வாராம். அதையும் அவர் அந்த பேட்டியிலே குறிப்பிடுகிறார். அவர் இயக்குனராக இருந்திருக்கிறாரு, நடிகராக இருந்திருக்கிறாரு, எழுத்தாளராக இருந்திருக்கிறாரு, இலக்கியவாதியா இருந்திருக்கிறாரு, கட்சி தொடங்கி இருக்காரு. எம்ஜிஆர் மறைந்த போது ஒரு கட்சி ஒன்று தொடங்கி இருக்காரு. ஒரு இதழாளராக இருந்து பாக்கியா என்ற ஒரு இதழை அவர் நடத்தி வந்திருக்கிறாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக, அதாவது பல பல திறன் உள்ள ஒரு வித்தகராக அவர் விளங்கி இருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இதுல இன்னும் நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எம்ஜிஆரே இவர் என்னுடைய கலை வாரிசு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாக்யராஜ் திகழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இதை விட வாழ்க்கையில வேற என்னங்க வேணும்? உயிரை கொடுத்து புகழை பெறுவது அப்படிங்கிறது இதுதான். அவர் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாரா என்ன? எவ்வளவோ கஷ்டங்களை அவர் அனுபவிச்சிருப்பார். ஆனா அவ்வளவுக்கு நடுவுலையும் அவருடைய புகழ் வெளியிலே வருகிறது என்று சொன்னால், அதையெல்லாம் தாண்டி அவரு தன்னுடைய புகழை வெளியே புகழ்னு அவர் செய்யல, அவர் செஞ்சதெல்லாமே புகழாகவே மாறி போயிற்று அப்படின்னு நாம நினைச்சு பார்க்கும்போது மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. என் காலம் அப்படிங்கிறத மீறி நம்மால என்ன செய்ய முடியும்? அவருடைய ஆன்மா அமைதி பெற வேண்டும் என்றுதான் நாம் அவருக்காக வேண்டிக் கொள்ள முடியும். அவருடைய குடும்பம் எல்லாம் ஆறுதல் அடைய வேண்டும். அப்படிதான் நாம இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அதே பிரார்த்தனையை நானும் செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்க. வேற நம்ம இந்த பேரிழப்புக்கு நாம என்ன சொல்ல முடியும்? நெஞ்சமெல்லாம் கனத்து போய்தான் நாம் இந்த காணொளியை போட வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாகி இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.